صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே வழங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. தௌஹீத் என்று சொன்னால் ஒன்றுபடுத்துவது என்று பொருள். ஒன்று என்று சொல்லுவது. ஒன்றுபடுத்துதல் என்று எப்ப ஏற்படும் என்று சொன்னால், பலதாக நாம் எப்ப கற்பனை செய்கிறோமோ அப்பதான் தௌஹீத் என்ற ஒன்றுபடுத்துதல் என்பது தேவைப்படும். தீனிலே இஸ்லாத்துல வேறு இன்பமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா தௌஹீது தான். அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய இன்பம் வேற எதுலையுமே கிடையாது. எனக்கு அதை கொடுத்தது யாரு? ரப்பு தாலா. அங்க யாரு? ரப்பு தாலா என்று அல்லாஹ்வை ஒன்றுபடுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த இன்பம், பேரின்பம் வேற எதுலையுமே கிடையாது. சனம் ஏக் ஹை தோ மஸா ஆதா ஹை. காதலன் ஒருவனாக இருக்க வேண்டும், அப்பதான் பேரின்பமே. பேரின்பமே எப்பங்க? ஒருத்தன் இருக்கணும் நேசன். 4 பேர் நேச்சரா இன்பம் கிடையாது. நேசன் ஒருவன் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஜி சனம் ஏக் ஹை தோ மஸா ஆதா. ஜி சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உதாரணமா அழகா சொல்லி காட்டுறான். ضربallahu مثلا رجلا فيه شركاء متشاكسون ورجلا سلما لرجل. वाह 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 वाह. هل يستويان مثلا؟ जी सुभान अल्लाह. जी هل يستويان مثلا؟ الحمد لله بل اكثرهم لا يعلمون. இரண்டு அடிமைகள் இருக்கிறாங்க. ஒரு அடிமை பல எஜமான்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். 10 பேர் முதலாளி அவர் என்ன செய்வாமா? இவனும் கூப்பிடுறான், அவனும் கூப்பிடுறான், அவன் மிரட்டுறான், இவன் மிரட்டுறான். மண்டை பிச்சுக்கணும். 2 பேர் இருந்தாலே தாங்க முடியாது. விளைஞ்சுங்களா? 4 பேர் என்ன செய்ய முடியும்? முடியவே முடியாது, தாங்க முடியாது. என் சேகனாகிட்ட வந்து ஒரு டிரைவர் இருந்தார். அந்த டிரைவர் நம்ம சர்க்கார் ரொம்ப பிரியப்படுவாங்க. 30 வருஷமா அவர் தான் டிரைவர். வேற யாரும் டிரைவரை வச்சுக்க மாட்டாங்க. காரணம் சர்க்கார் சொல்லுவாங்க, 2 விஷயம் ரொம்ப பிரியமா இருந்துச்சுப்பா. ஒன்று தாடி, பெரிய தாடி. 3வது 30 வருஷமா இது என் வீட்டு பெண்களை அவர் கண்ணேறு எடுத்து பார்த்ததே கிடையாது. கண் திரும்பி கூட சைடு கண்லேயோ ஓர கண்லேயோ பார்த்தது கூட கிடையாது. வண்டி ஏறுனா மிரர் இருக்கு, முன்னாடி பார்க்குற மிரர் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வச்சுருக்கிறார். பெண்கள் ஏறுறாங்க. ஏன்னா நம்ம பார்வை, டிரைவர் பார்வைப்பட்டு பின்னாடி போகக்கூடாதுல்ல. முதல்ல திருப்பிடும். சர்க்கார் சொல்லணும் அவசியம். அவருக்கு பிடிக்காது, திருப்பிடும். எங்கேயாவது போய் எங்கே நிற்கிறோமோ நிப்பாட்டிட்டு ஆண்கள் வந்தாங்கன்னா சர்க்காருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கீழே இறக்குவார். பெண்கள் இருக்கிறாங்க, பிராணிமன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எஜமா வந்தாங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி தூரம் போய் எடுக்குவார். சர்க்கார் அவங்க பிள்ளைங்க இறக்குவாங்க, பிராணிமை இறக்குவாங்க. அவங்க போயிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ஏற்று பண்ணி வாமா துர்காதார் அப்படின்னு வந்துடுவார். வந்து அவர் நீக்கவே இல்லை. சர்க்கார் அவ்வளோ வருஷம் வச்சுருந்தாங்க. சர்க்கார் உடம்பு சரியில்லாமல் போகணும்னா அவர் வட்டிட்டு வந்துட்டார். ஏன்னு கேட்டாங்க. ஒரு விதமாக இருந்தாங்க. என் கவலைகளுக்கும் அவங்க தான் எஜமா, என் முக்கியம் அவங்க தான் எஜமா. எல்லாருக்கும் கவலை இருக்கு, அவங்க மிரட்டுவாங்க, எல்லாமே இருந்துச்சு. எஜமானுக்கு பின்னாடி எஜமானுங்களை பிரிச்சிடறாங்க. அவங்க பிள்ளை 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் முதலாளி இருந்தாருன்னா அவங்க பின்னாடி 4 பிள்ளைங்க. இவரும் கூப்பிடுவார், அவரும் கூப்பிடுவார், அவரும் சொல்லுவார், இவரும் சொல்லுவார். அப்புறம் காலையில் வாங்கினவர் மதியம் நான் காலை வருஷம் ஏன் வரலன்னு கேட்பார். அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கா வந்துட்டேன்டா. அதனால வந்துட்டேன். சரிதான் அவங்க சொல்றது. வந்துச்சுன்னு சொல்ல வரக்கூடாதுன்னு வந்துட்டேங்க. ஒரு முதலாளி இருந்தாரு,
நம்ம முற்றிலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்றுதான், நீ பாட்டுக்கு 100 பேர் இருந்தாங்க, உன் கோரிக்கைக்கு 100 பேருக்கு கோரிக்கை வைக்கணும். அங்கே சாங்ஷன் ஆகி அடுத்து இங்கே சாங்ஷன் ஆகி அடுத்து அங்கே சாங்ஷன் ஆகி இங்கெல்லாம் சாங்ஷன் ஆகுது. இவ்வளோ பேராயிரம் பிரச்சனை விளையாச்சுங்களா. அதே மாதிரி உன் தேவைகளுக்கும் பல பேர்கிட்ட கையெழுத்து மாதிரி. நான் புறவச்சியில் இருந்தபோது வண்டியில் அடிக்கடி போவேன். வெளியே பயாதிக்கு மசிக்கும் ஒருத்தர் இருந்து ஃபோன் அடிச்சா வந்துடுவார். அவருடைய ஆம்னி வண்டி நிறைய பேர் போகலாம். அந்த ஆம்னி வண்டியில் டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி சீட்டு இருக்கு. அங்கே வரிசையாக ஒரு 35-40 கடவுள் படம் மாற்றி போனோட உள்ள விநாயகர் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சிவன். இது யாருக்கும் அத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிருக்காரு. இது அவர் திருப்பதி, இவர் வந்து பழனி, இவர் வந்து மதுரை, இது வந்து காமாட்சி, இது மதுரை, இது வந்து காஞ்சிபுரம், வரிசை சிதம்பரம், வரிசை எல்லா ஊரும் வரிசையாக வச்சிருக்காரு. 35. நான் கேட்டேன், ஒன்று தான் நல்லா இருக்குமே, மதாவாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நீங்கள் 35 வச்சு என்னங்க செய்ய போறீங்கன்னு நான் கேட்டேன். என்னங்க இதுக்கு 35 இருக்கிறீங்க, எத்தனை கடவுள் இருக்குன்னு கேட்டேன். நீங்கள் ஒருத்தர் கைவிட்டாலும் அடுத்து விட மாட்டாங்க. நான் காபத்து கூப்பிடுறோம், கடவுளேன்னு கூப்பிட்டோம். 35 பேர் இருந்தால் ஒருத்தர் மறந்தாலும் இன்னொருத்தர் மறக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தரா எடுத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதே நான் சொன்னேன், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். சரி, அவரு போயிடுவார், இவர் வர வந்துரு, அப்படி யாரும் வரல. அதான் 35 இருக்குதே, நான் அவர் கூப்பிடுறாரு. அவரு அத்தனை பேருக்கு நாம இருக்கு, அவரு போயிருக்காரு, இவரு இப்படி ஒருத்தர் வர அப்ப செய்யுங்க. ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றது வாய்ப்பு இருக்குதான் செய்யுது. அப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டா என்னைக்குமே வருவோம். எவன் வந்து நீ கூப்பிட்டால் வரமா, நீ கூப்பிட்டால் பதில் அளிக்காமல் இருக்கவே மாட்டேன்னு சொல்றான். எப்ப கூப்பிட்டாலும் பதில் சொல்றேன். எல்லார் கதவும் அடைத்திருந்தாலும் என் கதவு அடையாது. நைட்டு ஒரு 12 மணிக்கு எல்லாம் கதை சாத்திடுவோம். மீறி போனா 3 மணிக்கு காத்துட்டு ஊர்ல ஒரு பேர் காத்து திறக்க மாட்டான். பக்கத்துல கடாமுடான் திருடம் உள்ள போட்டான், ஆபத்துன்னு கத்தனா கூட சாம் படியா கால் பேப்பர்ல பார்த்துக்கலாம். நல்ல இல்லை, ஏன்னா எல்லா வீட்லும் கேட்டை போட்டு அது அவங்கள்ட்ட கேட்கணும். விளைஞ்சுங்களா அங்க போடுமா, அவங்க போகக்குள்ள வசதியா இருக்கும். அவங்க எப்படி விளைஞ்சுங்களா எல்லாம் கதை சாத்திடுவோம். பக்கத்து வீட்டுல கதை உடைக்கிற சமயம் கேட்குது. இப்படிதான் காலையில் பேப்பர் நியூஸில் வரும், சன் நியூஸில் போடுவோம், பார்த்துக்குவோம். எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். நீ பேசாம படு என்று சொல்லக்கூடிய சமானம். இன்னைக்கு எல்லாம் கதவு கேட்லாம் போட்டாங்க, ஆபத்துக்கு வர மாதிரிலாம் கிடையாது. எப்பா நீ பாட்டுக்கு அவன் ஆபத்துன்னு காப்பாத்துங்க, கொள்ளைக்காரன் வந்துட்டான் உள்ள போறான், கொள்ளைக்காரன் துப்பாக்கிலாம் வச்சிருப்பான், உன்ட துப்பாக்கி இருக்குதா, பேசாம படு. உன் வீட்டுக்கு வரல சொல்லாம அவன் ஒருத்தனும் போயிருக்கிறான். ஐசா சமானா நீங்க அந்த மாதிரி காலம் இன்னைக்கு வருவான். அவன் 2 எல்லா கதையும் சாத்திட்டான். ஒரு கதை மட்டும் திறந்துருக்கு. சாரே தர் பந்து எல்லா கதவும் மூடி இருக்கிறது. அல்லாஹ் கரே பந்து அது மூடியே இன்னும் தொலையட்டும். தேரே பந்தோம் கேலியே ஜப் தேரே தர் பாக்கி உன் அடியார்களுக்கு ஓவாஸ் திறந்திருக்க அது போதும் ரப்பேண்டா. உன் அடியார்களுக்கு உன்னுடைய வாசல் திறந்திருக்கிறது அது போதும். சாரே தர் பந்து அல்லாஹ் கரே பந்து தேரே பந்தோம் கேலியே ஜப் தேரே தர் பாக்கி உன் வாசல் திறந்திருக்கிற. இவன் எல்லாம் கதவை சாத்துற நேரம் மீறி போனா 12 மணி 1 மணி சாத்திடுவோம். அப்பதான் எதுமா கதவை திறக்கிறேன். இரவின் கடைசி ஒரு பகுதி வந்து விட்டால் உலகமே அமைதியாகிவிட்டது, எல்லாரும் மூடிட்டாங்க. அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வந்துடுறான். அல்மின் சாயிலின் உங்களை என்கிட்ட கேட்பவர் யாரும் இருக்கிறார்களா, நான் கொடுக்கிறேன். அல்மின் முஸ்தகஃபிரின் பாவத்தை தான் செய்த பாவங்களுக்கு வருந்தி அழைப்பு மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறார்களா, நான் மன்னிக்கிறேன். ரிஸ்க் தேடவர்கள் இருக்கிறார்களா, ரிஸ்க் தருகிறேன். முஸ்தஷ்பின் ஷிஃபா கேட்பவர் இருக்கிறார்களா, நான் ஷிஃபா தருகிறேன். இப்படி இருக்கிறார்களா, அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஹத்தா முத்தஇல் ஃபஜர் ஃபஜர் வரைக்கும் கேட்டே இருக்காங்க. சாரே தர் பந்து அல்லாஹ் கரே பந்து. எல்லா வாசல்களும் அடைத்திருக்கின்றன. அல்லாஹ் அப்படியே ஆக்குவானாக, அடைத்திருக்கட்டுமா. தேரே வந்தோம் தேரே தருபா. அந்த ஒரு வாசல்ல நீ கேட்டு அந்த இன்பத்தை பெற்றுட்டேன்னு சொன்னா
அதை விட பேரின்பம் ஒண்ணுமே கிடையாது. பை அல்லாட்ட கேட்டு அல்லாஹ் ஒண்ணு கொடுத்தால ஒரு பேரின்பம் தான். ஆனா அல்லாட்ட கேட்கறதே பேரின்பம். அதை அனுபவிச்சு பாரு. அல்லாட்ட கேட்டு வாங்கறது எல்லாம் அது வாங்கினா வஸ்து தான் நமக்கு கிடைக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். பை கேட்டீங்க அந்த பேனா எனக்கு கொடுத்தா பேனா என்ன கிடைக்கும்? பேனா கிடைக்கும். ஆனா கேட்பதில் இருக்க அவனே கிடைக்கிறான். கேட்பது அவர் அல்லவா கிடைக்கிறான். கேட்டு பெறுவது அது அடுத்தது இன்பம். அது நீ கேட்பதே பேரின்பம். அவன்கிட்ட பேசுறதுதாங்க இன்பம். தன் நேசனிடத்திலே தன் காதலனிடத்திலே உரையாடுவது இன்பம். அவன்கிட்ட பேசுவது இன்பம். அவன்கிட்ட கேட்பது இன்பம். அவனிடத்திலே நம்ம ஒருத்தருக்கு கெட் டுகெதர் இவனும் அவனும் உட்கார்ந்து பேசுறாங்களே, அதுக்கு வாய்ப்பு கொடுத்தானே, அதுதான் பேரின்பம். அதுபடி எதுவும் சாமான் எல்லாம் அடுத்தது. அவனோட பெரிய சாமான் என்ன இருக்கு? எல்லா சாமானும் என்ன சாமான் அல்லாட்ட கேட்கிறோம் அதெல்லாம் பின்னாடி. இவ ஹாலிகே சாமான் அல்ல, இதெல்லாம் சாமான். அவன் யாருங்க? இவைகளுக்கெல்லாம் படைச்சவன் ரொம்ப. சாமான நஹீ ரக்தே மகர் ஹம் ஹாலிகே சாமான் ரக்தே. நான் இந்த உலகத்தின் பொருட்களை வைத்துக் கொள்வதில்லை, இதையெல்லாம் படைச்ச மௌலாவை கூட வச்சுக்கிறோம். உலகத்துடைய சாமான குப்பைகளை மூட்டை கட்டி நாங்கள் வைப்பதில்லை. சாமான நஹீ ரக்தே மகர் ஹம் ஹாலிகே சாமான் ரக்தே. अब हमसे भला क्या हो न सका और क्या ना हुआ है क्या बोलूं. என்ன நடக்காத இடத்துல நீ அற்பத்தனமா துனியாவோட குப்பையை வச்சுட்டு மகிழ்ச்சி அடைகிற. என்னங்க என்னோட சொத்து பத்துல குப்பைங்கிறீங்களா? ஒருத்தர் கேட்டா நான் சொன்னேன், சரி பவுடர் குப்பை எல்லாரும் அள்ளிட்டு போறேன்னு, நாம அங்க முட்டை அள்ளிட்டு போறோம். இதெல்லாம் என்னவா இருந்துச்சு? ஒரு நாள் அலங்கார பொருட்கள், வீட்டு அலங்கார சாமான்கள் லாரி அழுத்து போறோம். இடிக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் அதை கட்டி அதுக்கு அதை போட்டு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் தொங்க. என்ன தலையில் வைக்கப்பட்ட பூக்கள், ஆஹா இந்த பூ நீ தலையில வைத்த பின்னாடி அப்படியே மல்லிகை பூ என்ன அழகா ஜொலிக்கிறேன், அன்பு காதலியே அன்பு மனைவியே அப்படின்னா நீ 3 நாள் கழிச்சு அந்த பூ தெருவில் கலந்து தலையில வச்சு கோபமாயிரும், கடுப்பாயிரும். அவ்வளவு கேவலமா இருக்காங்க. நீ நேற்று வரை எதை முளை கணக்குல முளை 100 ரூபா சீசன்ல வாங்கி வச்சு அதெல்லாம் இன்னைக்கு குப்பை. இன்னைக்கு டிவி நாளைக்கு குப்பை. தெருவில் விட்டு போறோம். என்னண்டு பழைய வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறது, பழைய வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறோம், பழைய ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறோம், பழைய ஃபேன் வாங்கிக்கிறோம், பழைய டிவி வாங்கிக்கிறோம், பழைய டிவி வாங்கிக்கிறோம். அவன் பாட்டு வச்சுட்டே போறான். அது சொல்ல மாட்டான். சொல்லி போறாங்களா தெருவில்? சொல்லி போறாங்களா? இப்ப வங்கியெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் 10 பக்கம் அனுப்பிச்சு விட்டுருவான். இதெல்லாம் ஒரு காலத்துல வீட்டுடைய சிறப்பான பொருள். அப்ப இன்று எதை நீ அலங்கார பொருள் நாளைக்கு குப்பை. அது என்ன ஹுதாமத் துன்யா தான், உலகத்துடைய அற்ப குப்பைகள் தான். இந்த குப்பையை வச்சுட்டு பெருமை அடிக்கிற நீ. நாளைய குப்பைகள் இன்றைய அலங்காரம். இதை வச்சுட்டு இது என்கிட்ட இருக்கு, அது என்கிட்ட இருக்கு, இந்த போன் இருக்கு, இந்த ஐபோன் இருக்கு, இந்த இருக்கு, இது இருக்கு, என்னெல்லாம் நீ பெருமை எடுத்துக் கொள்கிறாய். நாங்க அதை வச்சுக்கல, எங்க கூட இவற்றையெல்லாம் படைத்த மௌலாவை கூட வச்சுக்கிறோம். सामान नहीं रखते हैं मगर हम खालिक़े सामान रखते हैं. अब हमसे भला क्या हो न सका और क्या ना हुआ है क्या बोलूं. இன்று எங்களால் என்ன முடியாது, எங்களை கொண்டு உலகத்தின் அற்ப சாமான்கள் செய்ய முடியாததை என் மௌலா செஞ்சு காப்பான். யாராலும் சாதிக்க முடியாததை என் எஜமா செஞ்சு காட்ட முடியும். துவா செஞ்சு காட்டு. எங்க எல்லாரும் கை கொடுக்க முடியாதோ அங்க அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்க. வா 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 அப்படியாப்பட்ட எஜமா அல்ஹம்துலில்லாஹ். அப்படியாப்பட்ட மௌலாயை கொண்டு அவனை விட்டுவிட்டு இதை பேர் மேடிக்கிறேன். कोई फख्र करता है माल पर किसी को फख्र जमाल पर. சில பேர் காசு பணம் வீடு வாசல் பங்களா தொழில் துறை அவ்வளவு எல்லாம் வைத்துக் கொண்டு நெஞ்சை நிமித்தி நடக்கிறார்கள். कोई फख्र करता है माल पर
किसी को फख्र जमाल पर சில பேர் பெருமை எதை வச்சு தன்னை அழகு என்கிட்ட திறமை இருக்கு, நான் இப்படியாப்பட்ட திறமை, அழகான பாடகன், அழகான பேச்சாளன், அழகான எழுத்தாளன், அழகான கவிஞன், அழகான உடல் அமைப்புடையவன், அழகான கட்டுமஸ்தான் உடையவன், ஜி சிக்ஸ் பேக்கு எல்லாம் பேக் பேக் நான் கிடைச்சிட்டேன். எது 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 பேக் பேக்குங்கிறோம் பேக் பேக்கு நான் கிடைச்சல எல்லாம் பேக்லாம் வந்து நம்ம சாதாரண பேக்கே பார்க்க தான் செய்யறோம். வாங்கும்போது புதுசா இருக்குது, கடைசியில இருந்து சாமான்லாம் போட்டு போட்டு இருக்கு பழைய பேக் ஆயிடும், தொடர்ந்து ஆயிடுது. சிக்ஸ் பேக்லாம் கடைசியில் எல்லாம் பேக் பேக்னு ஆயிடும். இதை வச்சு பெருமை அடிக்கிறேன். कोई फख्र करता है माल पर, है किसी को फख्र जमाल पर, मुझे फख्र है जवान, मुझे फख्र है। कोई फख्र करता है माल पर, है किसी को फख्र जमाल पर, कोई फख्र करता है माल पर, है किसी का फख्र जमाल। मुझे फख्र है, मुझे फख्र है कि तू साथ है, मुझे फख्र है कि तू साथ। நீ என் கூட இருக்க ஜவானே, இதே என் கூட இருக்கு, வீடு என் கூட இருக்கு, காசு என் கூட இருக்கு, பேங்க் கூட இருக்கு, பெருமை அடிக்கிறான். இது எல்லாம் போயிடக்கூடியது, இதுல ஆபத்தா கூட மாறக்கூடியது, இது இவன் கையை விட்டு போயிடக்கூடியது, இவனே கவிழ்த்து விடக்கூடியது. இதை வச்சு பெருமை அடிக்கிறானு. இது வரைக்கும் வாழ வச்சிருக்கிற நீ, இது வாழ வைக்கிற வேணி, நீடுவுளிக்காக சொர்க்கத்துல வாழ வைக்க போற வேணி, ஒன்ன வச்சு நாங்க பெருமை அடிக்கிறோம். मुझे फख्र है कि तू साथ, मुझे फख्र है कि तू साथ, तेरी जात पर मुझे नाज। நீ கூட இருக்கிறது என் பெருமை, தலைமை வந்து நடக்கிறேன். இது பண்ண ये तू फख्र, मुझे फख्र है कि तू साथ, तेरे जात पर मुझे नाज है. அதை பேச்சு பெருமை அடிச்சுக்கோ. நீ எதையெல்லாம் வைத்து பெருமை அடிக்கிறாயோ எல்லாம் உன்னை விட்டு போயிடும். எதை பெருமை என்று கருதினாயோ அதுவே ஒரு காலத்துல உனக்கு சிறுமை ஆயிரும், உனக்கு கேவலப்படுது. எனக்கு மகன் பிறந்தான், சாக்லேட் கொடுத்த ஒரு காலம் வந்துச்சு. இந்த மகனால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஒரு காலம் சொல்லக்கூடிய விளைஞ்சுக்கலாம். இந்த மகன் பிறக்காம வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சந்தேகம் இருந்தா வேணா ராமதாஸ் கேட்டுப்பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மகன் ஏன் தான் பெத்தானோ சொல்லுவாங்க, பிறக்காம நல்லா இருக்குமே சொல்லுவாங்க நிறைய பேர். யாரும் சந்தேகம் போய் கேட்டுப்பாரு. போய் அந்த ஜி ரொம்ப பேர் சொல்றான், 50 பேர் நல்ல பேர். எதையெல்லாம் பெருமை என்று கருதினாயோ அதெல்லாம் உனக்கு சிறுமியா போயிடும். எந்த மனைவி எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, செத்தா டான்ஸ் அடிக்கிறா. சில பேர் எப்படா சாவிப்பாங்க, செத்தா டான்ஸ் அடிக்கிறா. நிறைய பேர் திரும்பி சிரிச்சிட்டு இருக்கு, சிரிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கதி, இந்த கதி அப்படின்னா நீங்க வா 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 எந்த இவையெல்லாம் கைவிட்டு போயிடுவான். உன்னை கைவிடாதவன் இன்னைக்குமே உன் கூட இருக்கிற, உன்னை பிரிஞ்சு போகாதவன் மௌலாஹி மௌலாஹி. सामान नहीं रखते हैं मगर हम खालिक सामान रखते हैं, अब हमसे भला क्या हो न सका, और क्या ना हुआ है क्या बोलूं, मुझे जैसे बुरे पर बावे कर, अब तक जो खुला है क्या बोल. ये வச்சு பெருமை கொண்டாதே, மௌலாவை கூட வச்சுக்கோ. 24 மணி நேரம் மௌலா கூட இருக்க உணர்வுல வாழு. இதெல்லாம் வந்து வரும் காத்து வர்ற மாதிரி. சாமானே ஜஹான் கியா ஹை யே, இதுக்கு ஆசைப்படுறவங்க இப்படி அவன் கற்பனை கோட்டைகள் வரை எவ்வளவு. இந்த ஆசைக்கு ஒரு முடிவே இல்லைம்மா. மௌலா இப்போ நல்ல வேலை ஒண்ணு இருக்கு, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க என்ன சொல்லுவீங்க? கம்பெனி போன் வருது, எவ்வளவு சொல்லுவீங்க? சொல்லுங்க பை. 80,000. அடுத்த நேரம் சாயாக்கு தூரம் காசு இல்லை, 8,000 ரூபாய்க்கு வேலை கொடுத்தா போதும். இந்த ஆசை அடுக்கல பார்த்தீங்களா? இப்படி 8,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சா கூட போதும், ஒன்றும் இல்லை, சும்மா பண்ணுது. ஆனா ஆசை எங்க நிற்குதுங்க? 80,000 போதுமா? 80,000 மொத்த வாழ்க்கையில் 80,000 போதுமா? இன்னும் அதுக்கு மேல 3 லட்சம் கழிச்சு கேட்டுங்க.
8 லட்சம். இது அடங்கவே அடங்காது. இந்த ஆசை வந்து ஒரு கட்டத்துக்கு முடியவே முடியாது. போயிட்டே இருக்கும். உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன், பெரிய சம்பாத்தியம் அவன்கிட்ட போய் கேளுங்க. அம்பானி, அதானி என்ன போதுமாப்பா அப்படின்னு. ஆஸ்திரேலியாவில் சுரங்கம் போட்டிருக்கேன், சரியா போட மாட்டேங்குது சொல்லுவார். நான் அடுத்தது இலங்கையில் ஒன்று போலான்னு விட மாட்டேங்கிறவங்க போயிடுவா. என்ன போய் அதுவும் அமைச்சர் சொன்ன இன்னும் கொஞ்சம் வருமானம் கூட மறுமையில அல்லாஹ் சொல்ல நரகம் இருக்கு பார்த்தீங்களா, அள்ளி கொட்டுறோம். எவ்வளவு அள்ளி கொட்டுறோம்? சொர்க்கவாசிகள் எவ்வளவு பேரோ அதை விட 1000 மடங்கு நரகவாசிகள். 1:1000. 1000 பேர் எடுத்தால் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு 999 பேர் நரகத்துக்கு. அவ்வளவு பெருசு. மொத்த சொர்க்கவாசிகள் 10 மடங்கு. 10 மடங்கு இல்லை, 20 மடங்கு இல்லை, 1000 மடங்கு பெருசு. நம்ம ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறோம், 999 பேர் நரகத்துக்கு. நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு கூட்டி போகலாம். ஒருத்தரையும் லாத்துவாதிர அலைனா லம்பா, ஒருத்தரையும் யாரையும் இந்த பாத்தி விட்டாதுல பேர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு கூட்டி போகலாம். அல்ல எல்லாரையும் கூட்டி போயிடுவாங்க சார். நம்ம எல்லாரும் சொர்க்கவாசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுமா கூட்டி போவோம். உங்க பரத்துல என்ன சேர்த்து கூட்டி போவாங்க. நீங்க தாலிப ஹக்க தேடி வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பரத்தை அல்ல என்னையும் சேர்த்து கூட்டி போவாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லா கேட்பான். யோமன் அப்படி நரகத்தை பார்த்து நான் கேட்போம், பையன் நிறைந்து விட்டாயா, அலின் தலாத்தி திறந்து விட்டாயா, அல்மின் மசீத் இன்னும் இருக்குமா, இது மாதிரி நரகம் இவ்வளவு பேர் கொட்டி போதுமானு கேட்டா பத்தல, இன்னும் இருக்குமா, இன்னும் கிடைக்குமா என்று கேட்கும். இது எல்லாம் கொட்டுவான், எவ்வளவு கொட்டாலும் பத்தாது. பெருமானம் சொன்னாங்க ஒரு ரப்பு கதமம். அந்த நரகத்துல பிரம்மாண்டமா நரகம், அந்த ரப்பு தன்னுடைய பாதங்களை வைப்பான். சரியான ஹதீஸ், எடுங்க ஹதீஸ். ரப்பு கதமம், அல்லாவுடைய கால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தன் கால்களை வைப்பான். கத்துமான். கத்து என்றால் போதும் அர்த்தம். போதும் 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 போதும். எப்ப நரகம் நிறையுதுங்க? மோலா கால் வச்சுதான். எஜமா வந்து கால் வச்சாதான் நரகமே நிரம்புது. நம்ம நப்சு வந்து கண்ணாருன்ட்டாங்க சூஃபியா. நம்ம நப்சு நரக நெருப்பு மாதிரி தான். என்னத்தை கொடு, வேணும் வேணும் வேணும். அல்மின் மசீத் பத்தல. அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்றாங்க, சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ். லா தஸாலு ஜஹன்னம தகூலு ஹல் மின் மஸீத் ஹத்தா யதஉ ஃபீஹா ரப்புல் இஸ்ஸத்தி தபாரக வ தஆலா கதமஹு ஃபதகூலு கத் கத் வ இஸ்ஸதிக வ யுஸ்வா பஅதுஹா இலா பஅத். உன் கண்ணியத்தின் மகத்துவம் சத்தியமாக நிரம்பி விட்டேன்னு சொல்லுவோம். எப்ப ரப்பு தால கால் வச்ச பின்னாடி நம்ம நஃப்ஸு அப்படிதான். 10 பைசா சம்பாதிக்கணும், 10 ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கணும். 10 ஊர்ல கிளம்ப வச்சிருப்பான். இப்ப என்ன பெரிய கவலை, இன்னும் 2 ஊர்ல மாட்ட மாட்டேங்குது, நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது. வாட்சி என்னைக்குமே அடங்கும். நம்ம நஃப்ஸு அப்படிதான். நார் நெருப்பு மாதிரி. ஒரு காலம் முயல் நிறையாது. எப்ப இது வரைக்கும் அந்த கல்புல மௌலா வந்துடணும். அல்லாஹ் உள்ள வந்து இறங்கிட்டான் மௌலா, அலைவா போதும். நஃப்ஸு போதும் போதும் சொல்ல ஆரம்பிச்சு மௌலா வந்தார். ஏன்னா நஃப்ஸு பிரம்மாண்டமானது. அல்லாஹ் நஃப்ஸை வந்து பெருசா படிச்சிருக்கான். நரகத்தை பெருசா படிச்சிருக்கான். நஃப்ஸையும் அல்லாஹ் பெருசா படிச்சிருக்கான். நீ பெரிய சக்தி, சாப்பாடு சக்தி பெரிய சக்தியா இருக்கு. சாப்பாடு சக்தி பெரிய சக்தி. அதுல ஒவ்வொரு அரிசியா போட்டா போதுமா? 10க்கு போடுங்க சார், 10 போடுங்க, 10 போடுங்க, 10 என்னைக்கு நம்புறது? 10 போடுங்க, அரிசியா போட்டுருக்காங்க. அல்லாஹ் நம்ம நஃப்ஸை ஏன் பிரம்மாண்டமா படிச்சான்? நம்ம கல்பு அல்லாஹ் எவ்வளவு விசாலமா ஏன் படிச்சான்னா, இந்த கல்பு வந்து அவன் இருக்க வேண்டியதான். அரிசுல்லா அதுக்கு சின்னதா படிச்சா 10 இல்ல. அந்த சட்டிக்கு என்ன வைக்கணுமோ அதுதான் வைக்கணும். நீ டிப்பர் லாரியில கொண்டு போய், பிரம்மாண்டமான லாரியில கொண்டு போய் அரிசியா போட்டிருந்தா என்ன செய்யணும்? பொக்லின்னு கொண்டு 2 அள்ளி போட்டு நின்றுடும். நம்ம கல்வி அல்லாஹ் பிரம்மாண்டமா ஏன் படிச்சான்னா,
இது அரிசி பருப்பு போடுறதுக்கு இல்லையா, மௌலா உட்கார வேண்டியதா. இறைவன் வாழும் இல்லம் இது, இந்த உள்ளம். தில் கானையே ஹக்கஹேன்டாக சூஃபியாக, இந்த உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் இது. அதுக்குதான் அவனை தாங்கணும் இல்லையா, அதனால இறைவன் பிரம்மாண்டமா படைச்சிருக்கான். இதனுடைய கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பு, வீடு வாசம், காசு முடிச்சு தாங்க அதே போல அது மதிக்கிறதே இல்லை. நீ மௌலா உட்கார வை, அதோட நப்சு நிறைவடையும். அந்த நப்சு முத்துமையின்னான் பேர், நிறைவடைந்த உள்ளம். நிறைவடைந்த உள்ளம்னா போதுமான அளவு வந்துருச்சு வண்டி. 2 அள்ளி போடுற பொருள் இல்ல. கத்து கத்து சார் போதும் சார், டிரைவர் கத்துவார், கண்டக்டர் கத்துவார், யாரு சார் போதும், அதுக்கு மேலண்டா பொழுது பிடிச்சு ஃபுல்லா நின்றுச்சு. நீ அரிசி அரிசியா போட்டு என்னைக்கு நின்றது. அப்ப நம்ம உள்ளத்தை எல்லாம் பிரம்மாண்டமா படிச்சிருக்கான். ஏன் எதுக்காக படிச்சாங்க? மௌலா வைக்கிறேன். दिल खाना ये हक है तू से साफ किए जा. இந்த உள்ளம் இறைவன் வாழும் இல்லம், அது சுத்தப்படுத்திட்டே போப்பா. जो अक़दसो अत्हर ये बस उसकी जगह है. பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன் இருக்க வேண்டிய இடம் இது. அவன் உள்ளத்தில் உள்ள போய் அந்த ஆசை இந்த ஆசை தூக்கி ஒரே ஆசை வை, வேற எந்த ஆசையும் வைக்காது. என் கூட எஜமான், என் கூட என் மௌலா விளைஞ்சலாம், வேற எந்த ஆசையும் வைக்காது. இப்ராஹிம் எங்க? दिल खाना ये हक है तू से साफ किए जा. जो अक़दसो अत्हर ये बस उसकी जगह है. नसीर जो अक़दसो अत्हर ये बस उसकी जगह है. அவன் வாழ வேண்டிய இல்லம் அம்பாய். உலகத்துக்கு அம்மாவை வச்சு அதுமே அந்த மீது ஆசை வச்சு தெரியாது. ஆமீன். सामाने जहां क्या है ये रहते हैं कहां तक. सामाने जहां क्या है ये रहते हैं कहां तक. ऐसा ही गुजर जाएगा जैसे के हवाएं. எப்படி காத்து ஒரு பக்கம் வந்து அடுத்த பக்கம் போயிடுது, இந்த ஜன்னல் வழியா போகுது, அந்த ஜன்னல் வழியா போகுது, அது மாதிரி ஒன்றை வரும், அடுத்த ஆட்ட போயிடும், அடுத்த காத்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் மொத்தம் போகும். அதுதான் காசு. எல்லாத்துலயும் மாறி மாறி போயிட்டு இதன் பக்கம் ஆசை விட இதுல போய் நிக்காது. துனியா சொந்த பந்தம், சில பேர் காசு சொந்த பந்தம் சொந்த பந்தம் எஜமா சொல்றாங்க. जी मतलब ही की रिश्ते हैं ये मतलब ही की नाते. இந்த உறவு முறைகள் சொந்த பந்தம் எல்லாம் தன் சுய நோக்கங்களுக்காக அவனை நேசிக்கிறான். मतलब ही की रिश्ते हैं ये मतलब ही की नाते. क्या कब्र की साथी कोई इनमें से हुआ है. கபருக்கு துணைக்கு யாராவது வருவாங்க, யாராவது துணைக்கு வருவாங்களா? அவனுக்கு கண்ணை மூடனா அடுத்த நிமிஷம் முடிஞ்சு போச்சுங்க, எவனும் வரமாட்டாங்க கபருக்கு. அதுக்கு மேல நீயாச்சு உன் அமலாச்சு எதை முற்படுத்தி வைத்தாயோ அதான் அல்லா திரும்ப சொன்னான். யா ஐயுஹல்லதீன ஆமனூ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். நாளைக்கா என்ன நீ முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பாருங்க. நீ எதை முற்படுத்தி வைத்தாய் அது வரும், வேற எவனும் கூட வரும். என்ன சொல்றாங்க? मतलब ही की रिश्ते हैं ये मतलब ही की नाते. या कब्र की साथी कोई इनमें से हुआ है. बाबा हो या माई हो या आई हो या भाई. அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். பாபா ஹோ யா மாயி ஹோ யா பாயி ஹோ யா ஆயி. பாயின சகோதரன், மாயினா அம்மா, ஆயினா வந்த மனைவி, வந்தவள் யாரு? ये वो हैं कि जिनमें न कुछ பூயே வஃபா. யாரிலேயும் உனக்காக வேண்டி செய்யக்கூடிய நன்றி விசுவாசம் இல்லை. நீ எவ்வளவு செஞ்சாலும் மரமே என்ன செய்வாங்க? அப்பா அம்மா அண்ணன் தம்பி மகன் மகள் அந்த எல்லா சொந்தமும் உன்னை விட்டு வருவான். யோம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீ. எல்லாம் வருவான். இதை நம்பி வாழாத நீ. சொல்றாங்க ஆயி ஜோ எந்த பீவிக்காக வேண்டி தகப்பன சண்டை போட்டுக்கிறான், பீவி சந்தோஷப்படுறதுக்காண்டி அம்மானை சண்டை போட்டுக்கிறான், பீவி சந்தோஷப்படுறதுக்காண்டி உலகத்தையே பகச்சுக்கிறான். எஜமா சொல்றாங்க பீவி சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போய் ஈமான விட்டு வஹாபியா போய் ஜமாத்துல சேர்ந்து
காசு மாசமா தொழுகையை விட்டு நோம்பு விட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து அவள் காலில் கொட்டுறான், அவளுக்கு கூட்டு கட்டி கொடுக்குறான், அவளுக்கு ஏசி போட்டு கொடுக்குறான். யார் தெரியுமா அவ? ஆயி ஜோ கஹா மைனே ஓ தேரி ஹி பியாயி. வந்தவள்னு சொன்ன யார் தெரியுமா? பொண்டாடி தான், வேற யாரும் இல்லை. ஆயி ஜோ கஹா மைனே ஓ தேரி பியாயி. இவ எப்படியாப்பட்ட விசுவாசம் உள்ளவள்னு சொன்ன கேட்டுக்கோ. பாதஸ் து ஹே ஓ தூசரே கி ஏக் ஐசி வஃபா. உனக்கு மேல இன்னொத்தி பண்ணிட்டே போயிடுவாங்க. இதுதான் அவள் நன்றி. நீ மூத்தா போனா இன்னைக்கு மூத்தா போனா நாளைக்கு கட்டி வச்சுக்கணும். முதல் நாள் ஒரே அழகியா இருக்கும். அப்புறம் யாரோ ஒரு மாசம் போன வேற கிளம்பி எங்க புருஷன் யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. எப்படி அவரை மறக்க முடியும்? உட்காந்து அவர் சிந்தனையாவே எங்க பார்த்தாலும் வளர்த்துற மாதிரி தெரியுது. ஒரு 3-4 மாசம் இப்படி சொல்றேன், வேற கிளம்பி வேற கிடையாதுமா எனக்கா யோசிச்சு சொல்றேன். ஒரு 6 மாசம் பார்த்தேன், சரி பிடிச்சி வை. அப்புறம் வீட்டை ஒரு போட்டோ தூக்கி போட்டுருவா, புது புருஷ போட்டோ. இதான் துனியா நடக்கும் பை. आई जो कहा मैंने वो तेरी ही बियाही बादज तू ही वो दूसरे की. நீ மூத்த போனா இன்னொரு முன்னாடி एक ऐसे वफा है சொல்லிட்டு சொன்னாங்க. மை முன்கரே டி आई जो டி அவங்க நீ மூத்த போனா இன்னொரு पहलू में किसी का वो मजे खूब उड़ाए. இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் குழாவி கொண்டிருப்பா கட்டல. पहलू में किसी का वो मजे खूब उड़ाए. ரொம்ப சந்தோஷமா இருப்பார். बादज तू है जी तू खाक तले दब के जहां ढेर हुआ है. वो कब्र கடியில மண்ணறையில் மறைந்து எலும்பு 3 மணி ஆயிட்டு உட்காந்துருப்ப. உன்னை எறும்புகளும் புழுக்களும் சாப்பிட்டு உட்காந்துருக்கு. இன்னொருத்தி கூட கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தான் மனைவி விலைக்கு. இவளுக்கு போய் மார்க்கெட்டை விற்கிற இன்னைக்கு நீனை விட்டு தொழுகை விட்டு சம்பாதிக்கிற. நீ மண்ணில உட்காந்துருப்ப கொஞ்சிக்கிட்டு இருப்ப. तो हाक तले दब को दब के जहां ढेर हुआ है என்ன खबर சொல்லிட்டுமா சொல்றாங்க. அதனால பொம்பளை பிள்ளைங்களை இன்னொரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்ல வரல பை. மை முன்கேரே தஸ்வீஜ் ஆயா மாத்தோ நஹி. யாரும் பெண்கள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்க அந்த கருத்துல சொல்ல வரல. चाहता हूं कि तुझसे तू बच जिसमें दगा है. எது ஏமாற்றமோ எது மோசடியோ எது உன்னை விட்டு கைவிட்டு போயிருமோ அதுக்காக உன் வாழ்நாள வீணாக்காதே என்று சொல்ல வருகிறேன். கல்யாணம் முடிச்சு விடான்னு சொல்ல கொடுங்க. चाहता हूं कि उससे तू बच बस जिसमें दगा. எதுல வெறும் ஏமாற்றம் மோசடி இருக்கிறதோ அதை விட்டு நீ தப்பிச்சுக்கோ. जिस्मन जो दिया दे जो लिया लेके मजे ले. எது கொடுத்தாலும் உடலால் கொடு வாங்கிக்கோ, கையால கொடு வாங்கிக்கோ. எதுவுமே உன் உடலுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும். யார்கிட்ட வேணா கொடு வாங்கிக்கோ, வியாபாரம் செஞ்சுக்கோ. दे दिल ना किसी को जहां तेरा खुदा है. இந்த உள்ளத்தை மட்டும் யாருக்கும் கொடுத்துறாதப்பா. இது மௌலாவுக்கும் வச்சுக்கோ. நீ உள்ளத்தை பார்த்தா மௌலா தெரியணும், புரிஞ்சு பார்த்தா மௌலா தெரியணும். எதுமான்ட்ட பேசணும். சாப்பிடும்போது ஆரம்பிக்கிறியா மௌலா சாப்பிடவா கேட்டுக்கிட்டு கல்பு இது மௌலா இருக்க வேண்டிய இடம். அதை யாருக்கும் பறி கொடுத்து விடாது. தில் खाना ये हक है तू उसे साफ किए जा जो अक़दसो अतर ये बस उसकी जगह है. அவன் வாழக்கூடிய இடம் பாயுது. இதுல போய் இறங்குதல் அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்க சூஃபியாக்கள்? உலகத்தை சேர்க்க வேணாம்னு சொல்லல, கல்புல வைக்க வேணாம்னு சொன்னாங்க. கல்புல வைக்காத போது அது உள்ளுக்குள்ள போனா ஆபத்து. ஒரு சிந்தனை 24 மணி நேரம் அதுலயே இருக்கு. எப்படி இருக்கணும்? தாமரையில் தண்ணி ஓட்டின மாதிரி துனியா வரணும், தனியா வச்சுக்காது. நீ மோலாவோட இன்பத்தில் இருக்கணும். ஜி லக் ஜிஸ்ம் சே தில் சே அலக் வர்னா தகாய். ஒட்டிக்கொள் உடலோடு, உள்ளத்தால் தனியாயிரு. மோலா கூட தனியா. என் சேகனா சொன்னேன், நான் டைலரை பார்த்து ரொம்ப கத்துக்கிட்டேன். டைலர் தச்சுக்கிட்டே இருப்பார், பக்கத்துல எல்லாம் கதை பேசிட்டு இருப்பான். இப்போ நீங்க அந்த உக்ரைன் மேல குண்டு போறாங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அது வந்து ரொம்ப வந்து ரஷ்யாக்காரங்க வந்து அப்படி பேச்சு எங்கேயோ பறந்துட்டு இருக்கோம். யாரு தச்சுட்டே இருப்பான், கரெக்டாக வெட்டுவான், கால் அடிக்க மிஷின் அடிக்கிறாங்க, எங்கே வெட்டணும் அப்படின்னா அப்படிங்கிற. அவன் ரஷ்யாவை பேசி முடிச்சு உக்ரைனு போய் ஐநா சபைக்கு போய் அவன் அப்படியே ஊரை வச்சு முடிக்க ஒரு ஜுபா முடிஞ்சிருக்கீங்க, சட்டம் முடிஞ்சிடும், பேச்சு பல்லக்கல. அதெல்லாம் வச்சுக்கல. அந்த மாதிரி வந்து
அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் கவனம் பூரா எங்க இருக்கும்? வேலை டைம்ல உட்காந்து பாருங்க. நீங்க போய் 1.5 மணி நேரம் கதை பேசி நீங்க பேப்பர்ல அப்படி வச்சு இது பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா பீகார்ல தேர்தல் ஆமே அதை பத்தி நினைக்கிறீங்க, அது என்ன கருத்து, என் கருத்து என்னன்னு கேட்டீங்க, ஒரு கருத்து கேட்கலாம். இது அதை பத்தி நான் என்ன சொல்றேன் கேட்டாமா உங்களுக்கு பிரதமர் நாளைக்கு போன் போட்டு பீகார் தேர்தலை பத்தி உங்க கருத்து கேட்க போறேன். யாரு உட்காந்து ஒன்றுக்குள்ள வெட்டி பையன் வீட்டு போன முன்னாடி டீ கொடுக்க மாட்டான். இதுல பீகார் தேர்தலை பத்தி என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா வேற பேச்சு கிடையாது, கதை பேசிட்டு போறது. இவன் கதை பேசி பீகாரை முடிச்சு அடுத்த ஆந்திர பிரதேசம் ஒரு முடிச்சு வருவான். அவன் 2 ஜாக்கெட் தயாராயிரம் வெட்டி பயல்வார். இவெல்லாம் வெட்டி வேலை பாரு, அவர் வெட்டி வேலை பார்த்துட்டு ஒருவேளை அவரு வெட்டி வேலை தான் போய் இவங்க எல்லாம் வெட்டி வேலை பார்ப்பானுவா, அவரு வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. வெட்டி எல்லா வேலையும் முடிச்சு இவர் பேசி முடிக்கிறதுக்கு 2 ஜாக்கெட் தயாராயிரம் கொடுத்து 200 200 கைஞ்சோ போயிட்டு சாமலையும் கடை கூட்டி போயிருக்காரு. எதுமா சொன்னாங்க, நான் அவர்கிட்ட ரொம்ப கத்துக்கிட்டேன்ப்பா. அவர் என்ன நடந்தாலும் அவருக்கு கார்த்திக் கண்ணா இருக்காரு பத்தி துன்யா நடக்குது, அது பாட்டுக்கு நடக்கும். காலை எந்திரிச்சியா அது பாட்டுக்கு ரொட்டீன் ஓகே. மிஷின்ல போட்ட மாவரைக்கும் அது மாதிரி நடந்துட்டே இருக்கும். எந்திரிப்பான், ப்ரெஸ் பண்ணுவான், டாஸை சாப்பிடுவான், மதியானம் சாப்பிடுவான், காலையில் ஆனால் மதியானம் நைட் ஆகி சாயந்தரம் ஆயிரும், சாயந்தரம் ஆனால் காலையில் ஆயிரும். எங்கள் அடிக்கடி சொல்லுவான், விடிஞ்சா சாயந்தரம் ஆயிருது, சாயந்தரம் ஆனால் காலையில் ஆயிருது. நாட்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்க. கியாமத்து குர்பில் எப்படி நாட்கள் ஓடும் என்று சொன்னால், ஒரு வருடம் ஒரு மாதம் மாதிரி ஓடும், ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி ஓடும், ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி ஓடிடும், ஒரு நாள் 1 மணி நேரம் மாதிரி ஓடும், 1 மணி நேரம் 1 வினாடி மாதிரி ஓடிடும். உட்காரான் ஃபேஸ்புக் எடுக்கிறான் பார்க்குறான்னா 9 ஆச்சு, 7 மணிக்கு உட்காந்து 9 மணி ஆச்சா டைம் போனே தெரியல. 1 மணி நேரம் சில வினாடிகள் மாதிரி ஓடிடும், காலம் ஓடிடும். ஏதோ கபர் வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. சில நாட்கள்ல, சில மாதங்கள்ல, சில வருடங்கள்ல கபர் ரெடியா இருக்கு நமக்கு. மன்னரை வாழ்க்கை, அதுக்கு பின்னாடி நீடூழி வாழ்க்கை. இது வாழ்க்கையே இல்லைன்ட்டாங்க அல்லாஹ் தஆலா. வலல் ஆகிரத்து ஹியல் ஹயவான், ஆகிரத்து தான் வாழ்க்கைன்றார். என்ன தயாரிப்பு செய்து வச்சிருக்கிறோம்? ஏதாவது அல்லாஹ் முன்னாடி போய் சொல்றதுனால எழுதி வச்சிருக்கணும். என்ன எழுதி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என் ரப்ப முன்னால் நான் செல்வதற்கு ஏதோ செய்து வைத்திருக்கிறேன். என்ன சொல்ற? ஒன்றும் சொல்றது. அல்லாஹ் கூட வச்சு 24 மணி நேரம் மூச்சுல அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் இதை கூட வச்சு. அங்க மோலாட போனா சொன்னாங்க, கபரை தூங்கத்து எந்திரிச்சுன்னா மூச்சு அல்லாஹ்ல ஓடுதா பாருங்க. கண்ணை திறந்தோன்னா மூச்சு அல்லாஹ் அல்லான்னு யாருக்கு ஒரு கை தூங்கு எனக்கு ஓடுது. அல்லாவோட பொறுத்த படுக்கும்போது கொஞ்சம் அல்லாஹ் அல்லாஹ் கண்ண முடியும். கண்ணு திறந்தோன்னா மூச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் சேதான் சொல்லி கொடுத்தாங்க. எந்திரிச்சுன்னா உடனே எஞ்சி போகாது. 2 நிமிஷமா டைம் இருந்தால் 5 நிமிஷம் 2 நிமிஷமா படுக்க. நைட்டு படுக்கும்போது அதே சின்ன படுத்தினா எந்திரிக்கும் போது அதே சின்ன. இதே உணவோட வாழ்ந்தோம். ஒரு நாள் நைட்டு படுப்போம், காலையில் எந்திரிக்க மாட்டோம், மனுஷன் தான் எந்திரிப்போம். ஒரு நேரம் வரும், இங்கே படுப்போம், அங்கே எந்திரிப்போம். அங்க இங்கே தூண்டு காலையில் எந்திரிப்பாங்க. யாருப்பா எந்திரிப்பா உடுப்பா, ஃபஜ்ர் சொல்லி எந்திரிப்பா எந்திரிப்பா உடுப்பா அப்படிங்கிற. அது மாதிரி அங்க எழுப்புவாங்க, மனத்தை தட்டி எழுப்போம். எந்திரிப்பா எந்திரி 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 எந்திரி. யாருப்பா எழுப்புறது? உடுப்பா தூங்கிட்டு இருக்கல. மறக்கதினா மறக்கதான் தூங்க முடியும். என் தூங்க முடிச்சது யாருப்பா என்ன எழுப்புறது? மலக்குகள். எந்திரிப்பா உடுப்பா, தூங்க உடுப்பா. இது உங்க வீட்டு பெட்டு இல்லப்பா. ஆலாமா வாதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். ரஹ்மானாகி அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானே, அந்த மஹ்ஷர் வந்துருச்சுப்பா. வ ஸதகல் முர்ஸலூன். 124 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பிச்சு வருதுன்னு சொன்னானே, அந்த கயாமத் வந்துருச்சுப்பா. கயாமத் வந்துருச்சுப்பா என்று மலக்குகள் சொல்லுவார். அவங்க போய் யார் என்ன சொல்லுவாங்க? காரு யாவைலனா மம்பாசனா மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். கியாமத் வந்துருச்சுன்னு சொல்வார். அப்ப எந்திரிச்சு நிப்பான். எனக்கு ஒண்ணுமே அவன் கூட நிக்காத, மஹ்ஷர்ல நிப்பான் அந்த வழியில. அப்ப அல்லாஹ் கேட்பான், என்னடா கூட கூட்டி வந்து நாங்க என்ன சொல்றாங்க, என்ன எதுமா கேட்பான். என்ன பரோஸே ஹஷ்ர் ஆமிர் ஹக்கிய பூச்சே சாத் மே கியா ஹே. என்ன கொண்டு வந்தாங்களே, இவ்வளவு காலம் துனியாவில் வாழ விட்டுறீங்க, எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்து?
அவருக்கு அதை கொடுத்த, இவருக்கு இது கொடுத்த, பொஞ்சாதிக்கு வீடு கொடுத்த, பிள்ளைக்கு வீடு கொடுத்த, பையனுக்கு கடை கொடுத்த, பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்த, என்ன எனக்கு என்ன கொண்டு வந்தேன்? இவ்வளவு காலம் 80 வருஷம் வாழ வச்சேன். உன் முன்னாடி வந்து வாழ வைக்க நான் தான் வாழ வச்சேன். உள்ள வாழ வைக்க நான் தான் வாழ வச்சேன். அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டேன். எனக்கு என்ன கொடுத்தேன் என்று எஜமான் கேட்டால், பரோசே ஹஷ்ரா மிர் ஹக்கிய பூச்சே साथ में क्या है तो कह दूं, साथ में तू है तो फिर तेरे सिवा क्या है तो कह दूं, साथ में तू है तो फिर तेरे सिवा क्या. என் கூட நீ இருக்கிறே மௌலா, என் கூட நீ இருக்கிறியே, உன்னை தவிர என்ன எனக்கு வேணும் எஜமானே? சாத்து மே தூ ஹே, என் கூட நீ இருக்கிற. அப்ப என்ன செய்யணும்? இங்கே அவனை கூட வச்சுட்டு வா. அவனை கூட வச்சே எதிரி, அவனை கூட வச்சே படு, அவனை கூட வச்சே வளாத்து, யாமும் வாழாது மோலாவை கூட வச்சே வளாத்து. அப்ப தைரியமா நீ சொன்ன மோலா உன்னை கூட கூட்டிட்டு வந்து எந்திரிச்சு பாட்டேன், மோலா உன் கூட நான் இருக்கிறேன், இதை விட வேற என்ன வேணும் இருக்கு? அப்படி தைரியமா நீ சொல்லலாம். இங்க மோலா விட்டுட்டு துனியா துனியான்னு வாழ்ந்துட்டு உலகத்திலேயே வாழ்ந்து கொஞ்சம் கூட அல்லாஹ்வை சிந்தனையே இல்லாம வாழ்ந்துட்டு அங்க போய் கூட இருப்பாங்க. எஜமானுக்காக வாழ்க்கையை மாற்று. அப்ப தௌஹீத் அதுதான் மார்க்கத்திலே பேர் இன்பமான ஒன்று. தௌஹீத நம்ம கடமை இல்லை, அதுதான் நம்முடைய இன்பத்திலேயே பேரின்பம். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ضربallahu مثلا رجلا فيه شركاء متشاكسون ورجلا سلما لرجل. ஒரு மனிதருக்கு, ஒரு அடிமைக்கு பல எஜமான்கள் இருக்கிறாங்க, 10 எஜமான் இருக்கிறாங்க. இன்னொருத்தவருக்கு ஒரே ஒரு எஜமான், ஒரே அடிமை, முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான், வேற யாரும் இல்லை, ஒரு எஜமான் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மனிதருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லி காட்டுறோம். 10 எஜமான் இருந்தா என்ன செய்வாங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 மணி நேரம், 24 மணி நேரம் கரெக்டா போச்சு. 24 மணி நேரம் அவருக்கு டைம். 12 எஜமானு, ஒருத்தருக்கு 2 மணி நேரம் சொன்னா ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்க? நமக்கு 2 மணி நேரம் தான் வருவாரு, எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு வேலை வாங்க முடியும் அவ்வளவு வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவரும் நினைப்பாங்க. ஏன் இப்ப அந்த 2 மணி நேரத்துல வந்து சாப்பிட வந்தாருன்னா, ஏன் சாப்பிட்றது, ஏன் நேரத்தை சாப்பிட்ற, இன்னொருத்த நேரத்துல சாப்பிட போ அப்படின்னு சொல்லி எவ்வளவு 2 மணி நேரத்துல என்னென்ன சிரமமான வேலைகள்லாம் இருக்குதோ அத்தனையும் வாங்குவார். அங்க முடிச்சுட்டு அடுத்த எஜமான்ட்ட போனாரு, அவரும் என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளவே வாங்குவார். இதே மாதிரி அவர்கள் புழிஞ்சு எடுத்துருவாங்க. இதே ஒரு எஜமானா இருந்தார் அப்படின்னு சொன்ன, 1/2 மணி நேரம் வேலை பார்த்துட்டியா, பெட்டி குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் விட்டுருவார். கொஞ்சம் இன்னும் 1/2 மணி நேரம் வேலை பார்த்துட்டியா, போப்பா திருப்பி சாப்பிட்டு வாப்பா, கொஞ்சம் படுத்து தூங்கிக்கப்பா, சாயங்காலமா வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எஜமா என்ன செய்வார்? ஓய்வு கொடுப்பார். அவனுக்கு சிரமமா இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவார். அதே மாதிரி இந்த எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்தையும் தான் இலாஹன் விளங்குறோம்னு சொன்னா, அது அனைத்துமே எனக்கு தேவையை சுயமாக பூர்த்தி செய்கிறது என்று விளங்கினால் ஒவ்வொன்றுக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகள் வெளிநாட்டு போயிட்டு வர்றாங்க, எவ்வளவு சொந்தம் இருக்கோ அவ்வளவு செலவாகும். அம்மா அவங்களுக்கு ஒன்று சேலைகளை வாங்கிட்டு வரணும், இவங்களுக்கு தைல பாட்டில் வாங்கிட்டு வரணும், அத்தர் பாட்டில் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய வட்டாரம் இருக்கிறதோ அவ்வளோ பெருசா வாங்கிட்டு வரும். அவ்வளோ அத்தனை பேருக்கு செலவு செய்யணும். யாருமே இல்லை, இவர் தனிக்கடை ஒண்ணுமே வாங்க தேவையில்லை, ஃப்ரீயா வர பார்த்தீங்களா? அதே மாதிரி எப்ப இத்தனையும் நாம் இலாஹ் என்று, இத்தனையும் நமக்கு கடவுள், இத்தனை பேரும் நமக்கு வந்து தேவையை பூர்த்தி செய்யறான்னு விளங்குனா அத்தனை பேரையும் கண்ணியம் கொடுக்கணும். இவருக்காக அவரை வளைஞ்சு கொடுக்கணும், அவருக்காக இவரை வளைஞ்சு கொடுக்கணும், எல்லாத்துக்காக தொழுகையை வளைஞ்சு கொடுக்கணும், இபாதத்தை வளைஞ்சு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சிரமம். இதே அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ்னு சொல்லி பாருங்க, இத்தனை சூரத்துல காட்சி அளிக்கிறதும் அவன் தான், அத்தனையும் உங்களுக்காக வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத மக்காவுக்கு வந்து அல்லாஹ் தான் இலாஹ் என்று பிரச்சாரம் செய்யறாங்க. மக்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க, என்ன சொல்ல வர்றீங்க? ஆயிரக்கணக்கான ரப்பு இருப்பது மேலானதா, ஒருவனாகிய அல்லாஹ்வை நீ ரப்பாக்குறது மேலானதா? ஆயிரக்கணக்கான ரப்பு வச்சு ஒவ்வொருத்தரையும் தனது கட்டணும். பெரிய வேலை, பெரிய சார். ஆயிரக்கணக்கான ரப்பு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரையும் தனது கட்டணும். அவரை ஐஸ் வைக்கணும், இவரை ஐஸ் வைக்கணும். அர்பாபு முத்தஃபர்ரிகூன், இவர் அத்தனை பேர் ரப்பாக்கி வாழ்வது மேலா? அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். அல்லாஹ் அமில்லாஹ்னு முடிக்கல, அமில்லாஹுல் வாஹித். வாஹித் அர்த்தம் என்ன? இந்த அனைத்திலும் இருக்கும் ஒருவன் அர்த்தம். நீ எதையெல்லாம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வஸ்து என்று கருதுகிறாயோ, எதை கொண்டெல்லாம் வாழ்வு நலம் பெறும் என்று நினைக்கிறாயோ, எந்த காசு, பணம், தங்கம், வெள்ளி எதுவாக இருக்கணும், இந்த எத்தனை வஸ்துக்கள் எனக்கு உதவுதுன்னு நினைக்கிறையோ
அத்தனையிலும் இருக்கக்கூடிய ஒருத்தன் அர்த்தம். அவை அனைத்திலும் இருந்து உன் தேவையை பூர்த்தி செய்வானே அத்தகைய ஒருத்தன். இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் அனைவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே இலாஹ் தான். ஒட்டுமொத்த துனியாவுடைய அனைத்து மக்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. முன்னாடி 10 பேர் தான் சொல்றாங்க. முன்னாடி மதியானம் சரியா சாப்பாடு போட்டு சாப்பாடு சரியில்லைப்பா அப்படிங்களா, நல்லா இருந்துச்சா இல்லையா, அப்புறம் சவுண்டே கம்மியாக வருது. தெரிஞ்சுக்கலாம். இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. அப்ப அந்த வாஹித்னா யாருங்க? இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். வாஹித் அர்த்தம் என்ன? கோடிகள் அனைத்து கோடி சிருஷ்டியும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தன் அர்த்தம். அந்த ஒருத்தன் பத்தாது அவங்களுக்கு நல்லது. அந்த ஒருத்தன் மட்டும் இல்ல, அவன் கஹாரா இருக்கிறான். கஹார்னா யாருங்க? இந்த அத்தனை சிருஷ்டிகளையும் தன் கட்டுப்பாட்டுல வைத்திருப்பவன் அர்த்தம். தன் கட்டுப்பாடு. நீ அவன்கிட்ட காரியம் சார், அவன் கட்டுப்பாடு அவன் கட்டுப்பாடு மோலாட்டு இருக்கு. நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்க, மோலா அவங்க தம்பி ஒரு பைக் வச்சிருக்காரு, கொஞ்சம் வாங்கி கொடுங்க. என் பேச கேட்க மாட்டேன், என் கட்டுப்பாட்டில் இல்லை, என் கட்டுப்பாட்டில் இல்லை, நான் சொன்ன தர மாட்டேன். அவர்கிட்ட சொல்லுங்க, அவரு நான் சொன்ன கேட்பார், நான் சொன்ன கேட்க மாட்டார் அவர், ஏன்னா அவர் சொன்ன கேட்பார். சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ எல்லா வஸ்துக்கும் நான் தான் இருக்கிறேன், அனைத்து வஸ்துக்கும் என் கட்டுப்பாடுனா இருக்கு. நான் கொடுக்க சொன்னாதான் கொடுக்கும், நான் வேணாம்னா கொடுக்காது. நான் கொடுக்க சொன்னதான் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. நீ அவனோட காலை பிடிச்சி கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டான். என்ன கெஞ்சி பாரு, அவன்கிட்ட வராது, ஒன்றுட்டு வராது. அல்லாஹ் உத்தரவு போட்ட தானா வரும். நிஜமா வந்து லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 பேர் வருவாங்க. என் ஷேகனை சில கவர் கொண்டு வருவாங்க, 50 கவர். கவரில் பணம் வச்சுருப்பாங்க. அது ஒருத்தராக கூப்பிட்டு கொடுப்பாங்க. தம்பி இங்கே வாங்க, ஹசரத் இங்கே வாங்க அப்படின்னு. ஹசரத்துமாருக்கு மெதுவாக கொடுப்பாங்க, ஓதர பிள்ளை கொடுப்பாங்க. சில பேர் எனக்கு கவர் தர மாட்டேங்கிறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. நல்லாட சொல்லு, என் கல்பில் அல்ல யாருக்கு போகிறேன்னா அவன் தான் கொடுக்குறேன். கொடுக்க நான் இல்லைங்க, மினல்லா வந்துருக்கிற போஸ்ட் இது. ஐ எம் ஏ போஸ்ட் மேன். உள்ள வரும்போது சொல்கிறாங்க, அப்பா சில பேருக்கு போஸ்ட் வந்திருக்குப்பா. போஸ்ட் ஆஃபீஸ்னு சில பேருக்கு போஸ்ட் வந்திருக்கு. யார் யார் பேர் எழுதிருக்கோ அவங்க தான் கொடுக்க முடியும். என்ன செய்ய முடியும்? போஸ்ட்மேன் மாற்றி கொடுத்தா மாட்டிக்குவோம். உட்காருங்க பயிற்சா வாங்க பயிற்சா இப்படியே உட்காருங்க. போஸ்ட்மேன் வந்து மாற்றி கொடுத்தா மாட்டிக்குவோம், அட்ரஸ் மாற்றி கொடுத்தா. அதில் எங்கேருந்து அட்ரஸ் வருது அங்கே தான் கொடுக்க முடியும். ஜுபேர் அஹமத் பாக்கவி ஹசரத் நாங்கள் உங்களுக்கு வந்துருக்கு தபால். அசாத் அஹமத் பாக்கவி, அபுல் ஹசன் பாக்கவி இந்தாங்க தபால் வந்துருக்கு. மினல்லா தபால் வந்திருக்கு. நான் ஒன்லி போஸ்ட்மேன். அங்கிருந்து தபால் வந்திருக்கு, கொடுக்கறது தான் என் வேலை. போஸ்ட்மேன் என்னைக்காவது மணி ஆர்டர் கொண்டு 5 ரூபா கொடுத்துட்டு, பாரு சார் எவன் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன் 5 ரூபா அப்படின்னு சொன்னா சும்மா விடுமா? போயா எத்தனை நாளைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். வைத்தியக்காரன் அர்த்தம். போஸ்ட்மேன் சொல்லுவாங்க, வேஸ்ட்மேன் ஆயிரும். உண்மையான போஸ்ட்மேன் அவன் கொடுத்து பெருமெடிக்க முடியும். அவன் கொடுத்துட்டு 100 பேருக்கு இன்னைக்கு ஆளுக்கு 5000 வந்திருக்கு சார், 50,000 கொண்டு வர பயமா இருக்கு, சைக்கிளில் போகிறதுக்கு கண்ட நாய்கள்லாம் துரத்துது அப்படின்னு நான் பயமாக கொண்டு போய் அத்து கொடு வாடா, எல்லா பட்டோட நீங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டேன், கையெழுத்து வாங்கிட்டேன். இது சந்தோஷப்படுவேன்னா பெருமை அடிப்பானா. இன்னைக்கு நான் 10 பேருக்கு ஆளுக்கு 5000 கொடுத்துருக்குறேன், 50,000 ரூபா தர்மம் செஞ்சுருக்கேன். எவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன சொல்லணும்? தெர் இஸ் நாட் ஏ போஸ்ட்மேன், இஸ் ஏ வேஸ்ட்மேன். எவன் ஒத்துக்க மாட்டான். நான் சர்க்கார் சொன்னாங்க, நான் ஐ எம் ஏ போஸ்ட்மேன் பாய். எல்லாம் யாருக்கு தர சொல்றாங்கன்னா கொண்டு கொடுக்கு தபால். பார்த்தீங்களா? செய்யறது அவங்க காரை பெருமை அடிக்கல பாருங்க. இன்று நான் வந்து எல்லாத்துக்கும் பத்த கணக்கு போட்ட ஆளு 80,000 ரூபாய் தர்மம் செஞ்சிருக்கிறேன். சொல்லலாம். அதை எஜமா கொடுக்கும்போது லைலத்துல் கத்ர் தான் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட மேலான. அப்போ ஒரு நீ அன்று ஒரு இரவு ஒரு தொழுகை தொழுதால் 1000 மாதங்கள் இரவெல்லாம் தொழுத சவாப் எல்லாம் கொடுத்துருவான். 1000 மாதங்களோட மேலானது பை. அன்று இரவு நீ ஹயாத் ஆக்கினா, ஒரு இரவு ஹயாத் ஆக்கினா 1000 மாதங்களை ஹயாத் ஆக்கின மாதிரி. அன்னைக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1000 மாதங்கள் டெய்லி உட்காந்து சுப்ஹானல்லாஹ் சொன்ன மாதிரி.
அன்னைக்கு ₹1 கொடுத்தா 1000 மாதங்கள் டெய்லி ₹1 கொடுத்த மாதிரி. அதுதான் நிஜமா என்ன செய்வாங்க, அந்த தர்மம் கொடுக்குறத ரயில் துறை அன்னைக்கு பிற்படுத்தி ரயில் துறை அன்னைக்கு கொடுப்பாங்க எல்லாரும். அன்பளி போய் கொடுக்கும்போது கொடுத்துட்டு மயமே போஸ்ட்மேன் பாய், நான் வெறும் போஸ்ட்மேன் தான்ப்பா, எஜமா அனுப்பிச்சு விட்டான் கொடுத்தேன் பாய், எல்லா புகழும் அவனுக்கேன்றோம். என்ன தன்னை இல்லாம ஆக்கிட்டாங்க, தன்னை இல்லாமலே ஆக்கிட்டாங்க. பயான் மணிக்கணக்கா செய்வாங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம் பேசுவாங்க. பேசிட்டு சொல்லுவாங்க, தம்பி நான் இந்த மைக்கு மாதிரி, அவன் பேசினா நான் அவங்கள்ட்ட ஒளிபரப்பி சொன்னேன். மைக்கும் ஸ்பீக்கரும் மாதிரி பேசுறதா. மைக்கில் யார் வாய் இருக்கு, மோலா வாய் இருக்கு, இங்கே ஸ்பீக்கர், இந்த வாய் உங்கள்கிட்ட பேசுது, அங்க அவன் தான் பேசுறான். ஆகவே அந்த பெருமை எனக்கு சொந்தம் இல்லை. இப்ப நான் 2 மணி நேரம் உங்கள்கிட்ட பயன் சார் போர்வ பேசுவாங்களே, போர்வ போடும், அரசியல்வாதிக்கு போர்வ போடும். 3வது ஒன்றிய சார்பாக இந்த மலர் மாலையை இந்த பொன்னாடை இந்த பொன்னாடைக்கு போர்த்தப்படுகிறது சொல்றாங்களே பை, யாருக்கு இந்த சொல்றாங்களே, 13வது ஒன்றிய சார்பாக கண்ட கண்ட பொன்னாடைக்கு தான் இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது சொல்றாங்க இல்லையா? சரிம்மா, யாருக்கு போத்துறாங்க போர்வைய மலர் மாலைய? மாலை யாருக்கு போடுறாங்க? யாருக்கு? எதுக்கு போடல? மைக்கு ஸ்பீக்கருக்கு போடல. 1.5 மணி நேரமா ஸ்பீக்கர் நான் தான் 1.5 மணி நேரம் கத்துறேன். அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் சவுண்டு, இத்தனை பேருக்கு நான் சவுண்டு 1000 பேர் கேட்க வச்சேன். எனக்கு போட அவருக்கு போட சொல்லவே சொல்லுது. ஏன்னா அது என்ன சொல்றது, நீ என்ன சொல்றீங்களோ அது சொல்றதா ஏன் வேலை. குறுக்கால தான் இருப்பதை மறைத்துக் கொண்டதுனால தான் உள்ள குறுக்க நல்ல வச்சுக்கணும். இந்த சபையில எல்லாத்தையும் பெரிய பெரிய உலமாக்கள்லாம் பின்ன குறைச்சு மைக்க மட்டும் குறைச்சிட்டோம். என்ன அவ்வளவு பெருமையா இருக்கும். அது தான் சுயமா பேசாது. என்ன சொல்றோமோ அதை சொல்லும். ஒரு நேரம் அந்த மைக்கு எல்லாரும் தான் பேசுறாங்க, நான் ஒரு நாள் பேச ஆசைப்பட்டு தூக்கியா என்ன சொல்லுவோம், தூக்கியா அந்த மைக்க இப்படி பின்னாடி கடாசு நல்ல மைக்கு வாங்கிட்டு வாயா சொல்ல மாட்டோம். தானும் பேசணும்னு ஆசைப்பட்டுச்சு. எப்படி பேசுவோம், ஏன் சரி பண்ண முடியுமா? முடியல சார், கடாசு வேற மைக்கு வாங்கிட்டு வாயா சொல்ல மாட்டோமா? அது தன்னை மறைத்து கொண்டு நாம் சொல்வதை சொல்லிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் சபைக்கு முன்னாடி உட்கார வச்சாங்களா? நானும் என் பேச்சு காட்டுறேன், என் திறமையை காட்டுறேன்னு சொன்னா கடா செய்வாங்க. நல்லா விளங்கி நீ சபையின் முந்தி இருக்க வேண்டும் என்று என்ன செய்யணுங்க, நீ இல்லாமல் ஆயிரு. அவன் என்ன சொன்னானா சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்ல அவன் என்ன சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் சொன்னதை சொல்லிக்கிட்டு சபைக்கு முன்னாடி உட்கார வச்சிருவான். என் ஃபைஜி நாயகம் பேச சொல்லிட்டு இருக்கிறேன், என் ஃபைஜி நாயகம் 100 நாயகம் சொல்றதுக்கு சபைக்கு முன்னாடி உட்கார வச்சிட்டீங்க. நீ இப்போ நான் சுயமாக நேற்று படம் பார்த்தேன், கடை வச்சேன்னு சொல்றேன்னு அதுக்கே அங்கே வந்துக்கிறேன். இப்போ சோறு திங்க வந்து அதுக்கு எல்லா வேலை மனம் விட்டு வக்கீல் சார் வந்துருக்கிறாரு, 300 பேர் அனுப்பி வேலை செய்யற விட்டு உட்காந்துருக்காரு. இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இல்லை, இவ்வளவு பேர் சும்மா வந்துருக்கிறோம். நாங்க மௌலாவை பத்தி சொல்லி எங்கள் உள்ளங்களை சுத்தப்படுத்தி கொள்ள வந்திருக்கிறோம். ஐஜநாயகம் சொன்ன செய்தி இருந்தா சொல்லுங்க சார். அப்ப பேசும்போது உன்னை மைக் ஆக்கிக்கோ, இல்லாமல் ஆக்கிக்கோ. கொடுக்கும்போது உன்னை போஸ்ட் ஆபீஸ போஸ்ட் மேன் ஆகிக்கோ. என்ன எதுமா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பக்கம் அறவே பெருமை மனசை வரவே விடாது. மனசு திரும்ப சொல்லணும், பாத்தியா அவன் 10 ரூபா கொடுத்துட்டு என்ன பெருமை அடிக்கிறான், என்ன கூத்தடிக்கிறானோ, இத்தனை லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. இந்த அளவுக்கு அல்லாஹ்தால உனக்கு ஒரு எப்படி சைத்தா எப்படி போடுறான் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தகுதி இருந்தும் உன்னை சிறுவனாக நீ காட்டிக் கொள்கிறாயே. பெரியவர்கள் மகானுடைய அந்தஸ்து உனக்கும் வந்துருச்சு. அப்படி இல்லை, அது 2வது அடி சைத்தான். இது எப்ப வருமா, நான் இருக்கிறத காமிச்சா தானே வரும், நான் இல்லைன்னா எப்படி வரும்? நான் ஒருத்தர் இருந்தாதான் அந்த பெருமை, அசது, பொறாமை, ஹிக்குது, குரோதம், விரோதம் எல்லாம் எப்போ வரும்? நான் அதே சூஃபியாக்கள் மற்ற உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, பொறாமையின் தீமை அதை பத்தி பயான், பெருமை அடிப்படையில் வரக்கூடிய தீமைகள் அதை பத்தி பயான், கல்புடைய நோய்களை பத்தி ஒன்று தனித்தனி பயான். அதை எப்படி சரிப்படுத்துது பயான். சூஃபியாக்கள் எதுவுமே சொல்றது நீ இல்லைன்னு வந்து உட்கார இடமே இருக்காது. நான் இருந்தா தானே பெருமை அடிக்கிறதுக்கு வேலையே இருக்கும். உட்காரதுக்கு எங்க வந்து உட்கார்ந்து இத்தனை பொறாமை குணங்கள், கெட்ட குணங்கள், பெருமை, ஹஸ்து, குரோதம், விரோதம், தற்பெருமை, கிபுரு, அநியத்து, ஈகோ எல்லாம் எங்க உட்காருது? நான்ல உட்காருது.
அதை எடுத்துட்டா வந்து எதுவுமே உட்காராது. அதனால மற்ற உலமாக்கள் எல்லாம் கதை பேசிட்டு இருப்பாங்க, 1000 கதைகள். சூஃபியாக்கள் என்ன செய்வாங்க, ஒன்றும் பேசணும், நான் இல்லைன்னு ஆயிரு. அந்த நான் தான் வந்து அத்தனையும் உட்காரு, எல்லாம் உட்காரு. नफ्स எப்போ வருதுங்க, जब वजूद अना को अपना समझता है नफ्स पैदा होता है. वजूदी अनाவை தன்னுது நினைச்சா நஃப்ஸ் வந்து உட்காரும். सिफात व अफ़आल को अपना समझा तो हवा पैदा होता है. सिफात व अफ़आल தன்னுது நினைச்சீங்கன்னா ஹவா உண்டாயிடும். वनहन नफ्स अनिल हवा. ஆசைகள் வரும். நஃப்ஸ் வேற, ஆசைகள் வேற. ஆசைகள் இருக்கும் இடத்துக்கு பேரு நஃப்ஸ். நீ நஃப்ஸையே வேரோட அறுத்து, அதனால இல்லாம போயிடும். என்னது பேர் பெரும். அவங்க 1000 புகழ்ந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுதான், 1000 இகழ்ந்தாலும் ஒண்ணுதான். எல்லாரும் புகழ்ந்தாலும் அவங்க நஃப்ஸ் ஏறாது, இருந்தாலும் ஏறும். எல்லாரும் இகழ்ந்தாலும் நஃப்ஸ் இறங்காது, இருந்தாலும் இறங்கும். நஃப்ஸ் இல்லாம நஃப்ஸ் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. தண்ணி தொட்டி கட்டி வச்சுனார் ஒருத்தர். அதுக்கு மேலே ஒரு மரம் கிளை, எல்லா குருவி காக்கா பறவைகளுக்கும் அதில் எச்சம் போடுது. துரத்துறா டெய்லி, திரும்ப வந்து உட்காரு. ஷேக்கிட்ட போய் சொன்னான், அந்த கிளையை வெட்டி இருப்பா, முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லா காக்காவும் எங்கே வந்து எச்சம் போடும், நஃப்ஸ் இருந்தால் தான் வரும். நஃப்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து உட்காந்துக்கும், உட்காந்து உடனே பெரிய ஆளாக காமிச்சிட்டே இருக்கும். சுத்தமாக நஃப்ஸ் வந்து புது பீனி புதுனுமா ரெண்டையும் காமிச்சு நான் இல்லை என்று ஆகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நிச்சயமாக நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, சத்தியமாக நான் இல்லை. இங்கே நான் என்று சொல்வது நான் இல்லை, நாயனை தவிர வேறில்லை, எனது சொல்வதும் எனதில்லை, அதுலயே மெனக்கட சொல்றாங்க. ராவா பகல அதுலயே மெனக்கட. நல்லா கவனிங்க, மற்ற குணங்களை துரத்துறது ஈஸி. பொறாமையை நீக்கலாம், பெருமையை நீக்கலாம், அதெல்லாம் நீக்கலாம். இந்த நானை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா கஷ்டப்பட்டு அதை எடுத்துரு, நான் எடுத்துரு. மண்ணையும் வல்லாஹி மண்ணை. அதுக்காக தான் காடுக்குள்ள வனாந்திரம்ல போய் உட்காந்து நஃப்ஸ் பேத்தி எடுத்துட்டான். மரத்துல வந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் உட்காருது. அந்த பறவைகளை துரத்துறது ஈஸியா, மரத்தை வெட்டுறது ஈஸியா? எது ஈஸி? பறவைகள் துரத்துறது ஈஸி. பையன் ஒரு கிளத்துக்கு விட எல்லா பறவையும் ஓடிடும். திரும்ப வந்து உட்காரும், திரும்ப குச்சி தூக்கி வீசுறீங்க ஓடி, திரும்ப வந்து உட்காரும். வாழ்நாள்லாம் உட்காரதான் செய்யும், 100 வருஷம் ஆனாலும். மரத்தை பேத்தெடுக்கிறது கஷ்டம்தான், வேரோடு பிடிங்க எடுக்குது. கொஞ்சம் வெட்டி விட மறுபடியும் தவணும், பாதி வெட்டினா திரும்ப முடிச்சு, வேரோடு வேரடி மண்ணோடு எடுக்குது. சிரமப்படணும், அதுக்காக கஷ்டப்பட்டு மெனக்கெடணும். அதை எடுத்துட்டா அப்புறம் வந்து உட்கார. மற்ற குணங்களை, நற்குணங்களை வளர்ப்பதும் தீய குணங்களை மனதை விட்டு நகர்த்துவதும் சில முயற்சிகள் ரொம்ப ஈஸியான முயற்சி. ஆனாவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் ஷேகுமார்கள் பாசன் பார்த்துட்டு சொன்னாங்க, மைப்பன் ஐப்பன் அல்லா, மைப்பன் ஐப்பன் அல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 வேரோட களைஞ்சி தூக்கி போட்டுறணும். எந்த அளவு தூக்கி போட்டுறணும்? நான் என்னை தேடிடும் பொழுது அது இருப்பதை பார்த்தால் நீதான். அந்த அளவு வந்து இல்லாமல் பொதுக்கு ढूंढताहूं वो हाथ आ रहा है. நான் என்று சொல்றது சும்மா நான் கிடையாது. ये वो आना नहीं है, ये वो मैं नहीं है जो जहान कह रहा है. இப்ப நான் சொல்லக்கூடிய நான் இருக்கே, அது உலக மக்கள் சொல்றாங்களே, அந்த நான் கிடையாது. இது அப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் சுத்தமா. நான் சொன்னோன்னு இந்த நான் சொல்ல வச்சது மௌலாங்கிற சிந்தனை வரும். அந்த அளவு உண்ட வந்துருச்சுன்னு சொன்னால் வேற ஹக்கு, குரோதம், விரோதம் எதுவுமே உள்ள வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு சொல்லுங்க பயிற்சி. எனவே அந்த நான் எடுக்கிறது தான் சூஃபியாக்களுடைய வேலை. தாவாப்பால அதுதான் பாடுபடுறாங்க. அந்த நானை வெட்டி எடுத்துரு, உஜூது அனாவை வெட்டி எடுத்துரு. ஹைபன் மைபன் அல்லா நாக்கிடு சில்சிலால வந்ததுக்கு எல்லாத்துக்கும், இந்த எல்லா நற்செயல்கள் உன்னிடத்திலே வருவதற்கும், எல்லா கெட்ட குணங்களும் உன்னை விட்டும் போவதற்கும் மூல காரணத்தை சூஃபியாக்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடிப்படை காரணம் இதுதான். அதை நீ செஞ்சு விட்டால் எல்லா குணங்களும் உன்ட்ட வந்துடும்.
நீ எங்க இல்லைன்னா மௌலா தாங்க இருப்பான். எப்ப மௌலா வந்துட்டான் அப்ப எல்லா குணங்களும் அவன்கிட்ட வந்துடும். எல்லாத்தையும் சுத்தமா இல்லாமல் அதான் உன்னுடைய உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மௌலாயி மௌலாவாய். கோகையாமை கோகையாமை கோகையா, என்னை இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் இழந்து விட்டேன். தாத்தை விட்டு விலகி உஜூத் சிஃபாத் அஃபால் ஆதார் அத்தனையும் என்னை விட்டு கலற்றி விட்டேன். அபு ஓஹி பாத்தின் ஓஹி ஜாஹிர் ஹோகயா, என் உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அவனே ஆகிவிட்டான். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மௌலாவை கூட வச்சுக்க. அவனிலிருந்து நற்குணங்கள் உள்ளவை ஆகிவிட்டான். கொஞ்சம் நீ இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி தீய குணங்கள் விலகி வந்துட்டான். ஊழல்லாம் சுத்தமா எடுத்தாச்சு, கிளீன் பண்ணியாச்சு, அத்தெல்லாம் தொழிச்சாச்சு, அப்படியே ராம்பாணி போட்டாச்சு, ஊடே கமகமக்கு. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி செத்த எலி ஒரு பீரோ கீழே ஒழிஞ்சிருக்கு. தேவைப்பெரிய வீட்டில் அத்த வம்மாரி தான் இங்கேயோ வருது சார். எங்கிருந்து வருதுன்னு தெரியல, தேடுறான்னு தேடும், எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அப்போ மொத்த வீடையும் கிளீன் பண்ணியாச்சு, சோப் போட்டு கழுவியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அத்தனை போட்டியாச்சு, புகை போட்டாச்சு. இத்தினூன்னு எலி, சுண்டெலி செத்து அழுகி கிடக்குது. நான் தவறமாக இருந்தேன். அப்போ உன்ட்ட ஏதோ ஒரு கெட்ட குணங்கள் உன்ட்ட பிரதிபலிக்கிறது நான் உட்கார்ந்து இருக்குன்னு திடீர்னு கோவம் வருது. யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது. இப்படி கோவம் வருது, மோலா பார்த்த கோவம் வருமா உனக்கு? நீ அன்பை சாப்பாக்கல மௌலாவை பார்த்துருந்தா கோவம் வந்துருக்குமா? யாராவது உன் சொல்லுக்கு எதிர்த்து பேசினா உனக்கு டென்ஷன் ஆகுது. இன்னும் நீ இருக்கிற ஒரு பொருள் காணா போனால் கவலை வருது. கை தவறு பொருள் கீழே உடஞ்சிச்சுன்னா ஏன்டா அப்படி பண்ற வார்த்தை. இன்னும் குணம் இருக்கு, செத்த எலி எங்கேயும் கிடக்குதுன்னு அர்த்தம். பட்டுட்டு வர்ற இன்னும் செத்த எலி ஓரத்தில் கிடக்கு, அதையும் தூக்கி வெளியே போடு. அப்பதான் கல்பு சுத்தம். நீ எலியை உள்ள வச்சுக்கிட்டு என்னதான் எடுத்தாலும் அந்த எலி என்ன அணா, அந்த அணாவை கல்பு விட்டு எடுத்து தூக்கி எரிஞ்சு சுத்தமா நான் இல்லைன்னு. கொஞ்சோடு நான் அணா இருந்தாலும் சரிதான், உன்னுடைய தீய குணங்கள் பிரதிபலிக்கத்தான் செய்யும். சுத்தமா எடுத்தா மௌலாயி மௌலான்னு ஆயிரும். அப்போ உன்னுடைய நல்ல குணங்கள் பிரதிபலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அல்லாஹ் ஹைர மாது, நீ ஷர்ர மாது. அல்லாஹ் யாருங்க? நாம யாருங்க? ஷர்ர மாது. ஹைர மாது இருந்த ஹைரு தான் வரும், ஷர்ர மாது இருந்து ஷர்ரு தான் வரும். அதெல்லாம் சூஃபியாக உன்னே காலி பண்ண. இப்ப நீ செய்ய வேண்டிய வேலைகளே பெரிய வேலை அதுதான்டா. என்னது? நஃப்ஸாலி, அனாவாலி, சூரத்தோ சொக்கல. रात दिन मिटाता हूं नुकूश सफ़ाए हस्ती से, रात दिन मिटाता हूं नुकूश. इन வேலையை இப்ப என்னன்னு கேட்டா, உஜூத் என்கிற திரையிலிருந்து இரவு பகலாக உருவங்களை அழித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உருவத்தை கலந்து மௌலா பக்கம் சூழ்ச்சி. நான் அவங்களை எப்படி பார்க்கணும்? நீ தான் இத்தனை சூரத்துகள் யாருந்தா இந்த அடியனுடைய பேச்சை கேட்கறதுக்கான இத்தனை சூரத்துல இருந்தியா? ஷுஹூத், ஷுஹூத் இன்திஹாய் ஷுகுர். ஷுகுருக்கு இன்திஹா என்ன பை? சத்தமா சொல்லுங்க பை. வெறும் ஷுஹூத் சேனும் மௌலா இத்தனை சூரத்துகள்ல வந்து தாலீமை கேட்பவன் யாரும் இல்லை. ஷுகுர், ஷுகுருக்கு இன்திஹா லைன் ஷகர்தும், நன்றி செலுத்தினால் மேலும் அதிகமாகும். யா அல்லாஹ், இந்த 100 பேர்ல வந்து தேவைகளை பூர்த்தி செய்தாய். 100 பேர்ல என் தேவை பூர்த்தி செஞ்சு ரொம்ப என் தேவை என்ன? பேசுறதுக்கு ஆள் வேணும். சும்மா உட்காந்து மைக்க பார்த்து பேச முடியும்? ஆள் சுகுர் செஞ்ச, சுகுர் செஞ்சா இந்த 100 அல்ல 200 ஆக்கும், 200 2000 ஆக்கும். அல்ல நீங்க என்ன சுகுர் செய்யணும்? ரொம்ப இந்த லாயிலா இல்ல எங்க போய் கேட்க முடியும்? லட்சக்கெல்லாம் செலவு பண்ணி மக்காவுக்கு பணம் கிடைக்குமா? இந்த மதனாவுக்கு பணம் கிடைக்குமா? அமெரிக்கா பணம் கிடைக்குமா? அல்ல என் ஷேஃபுடைய சூரத்துல வந்து இந்த ஞானங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் யாரும் இல்லை. நீங்க சுகுர் செய்யுங்க. லைன் ஷகர்தும் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க சுகுர் செய்ய சுகுரி இன்னும் பல நாட்கள் பல மஜ்லிஸ கலந்துகளுடைய பாக்கியம் நல்லா கொடுப்போம். ஷேக்குடைய வயசு நீளமாக்கி வைப்போம். ஷேக்கு வயசு நீளமாக்கி வைக்கணும். துவா செய்யணும்ல, துவா செய்யறதுக்கு என்ன வழிக்கு? ஷுஹூத் தான். ஷேഖல மௌலாய் மௌலா
என்று பேசிட்டே இருக்கும்போது தம்பி இசாக் காதலர் ராஜீவா எப்பா என்னப்பா நான் மொத்தம் பேரும் படுத்து எல்லாரும் அப்படி சொல்லிடாதீங்க சர்க்கார் உள்ளா சொல்லி கூட அது இப்போ மொத்தம் பேர் வந்து நம்ம எல்லாரும் மொத்தம் தான் போக போறாங்க. இல்லை சர்க்கார் நீங்க மொத்தம் போக எல்லாரும் போயிடுவாங்க. என் சர்க்கார் சொன்னா மூத்தா போறோம் ஏப்பா ஷேக் ஆகுறீங்க, மூத்தா போற ஆளை ஷேக் ஆகுனா மூத்தா தான் போவாரு. இல்லைங்களா? ஷேக்ல மூத்தா போகாதவன ஷேக் ஆகுங்க. நம்ம ஷேக் யார்? மௌலாயி மௌலா. இந்த சூரத்துல இருக்கிற மௌலாயி மௌலா தான். அப்ப ரசூல் போயிடுவாங்க, ஷேக் போயிடுவாங்க, மௌலா போகவே மாட்டான். ரசூல் சல்லல்லாஹு போனோம்னா சஹாபாக்கள் அழுதாங்க. அபூபக்கர் சொன்னாங்க அல்ல முமா முஹம்மது இல்லா ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வைத்திருந்தார். சுப்ஹானல்லாஹ். அஃபஇம் மித்தா வ குதில்த அல்லி قد خلت من قبله الرسل தொனபு அலா அகாபிக்கும். என்ன அவங்க மூத்தா போயிட்டாலும் கொல்லப்பட்டு விட்டாலும் அவங்க புறம்பு விட்டு ஓடி விடுவீர்களா? முஹம்மதே ரப்பாக்கியவர்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். முகமது போயிட்டாங்க, அல்லாஹ் ரப்பாக்களை யோசிக்க. அல்லாஹ் தஆலா ஹய்யுன் லா யஸால் லா யமூத். அவ ஹய்யாலவன் என்னைக்கும் மூத்தா போக மாட்டான். மூத்தா போற ஷேகர் அப்போ மூத்தா போற ஷேகர் ரப்பா ஆகாதப்பா, அவங்கள இலா ஆகாது, அவருக்கு இருந்தாங்க அவங்கள ஷேக் ஆகாதுன்னாங்க சொல்றாங்க. நானா சுதாரி மிசாவும் சொல்றாங்க. ரமஜானுக்கு பின்னாடி கைசாபா ஹால் பூசன் கேட்டாங்க. சர்க்கார் ரமதான் முழுவதும் உங்க கூட இருக்கிறது ரொம்ப கைஃபிட்டா இருந்துச்சு. ரமதான் முடிந்த பின்பு 3-5 நாள் கல்பெல்லாம் செத்து போன கல்பாயிருச்சு. கொஞ்சமா சொன்னாங்க, மறைந்து போகக்கூடியவளையும் ஷேக் ஆக்குறீங்க. எந்நேரமும் உங்க கூட 24 மணி நேரம் இருக்கிறாங்களே அவங்களும் ஷேக் ஆகுங்க. அவங்க லால்பேட்டையும் இருப்பாங்க, சேலத்திலையும் இருப்பாங்க. பை இங்க இருந்து போகும்போது ஷேகைக்கு விட்டு போறோம் பைத்தியக்காரன் அர்த்தம். பல்ல வட்டி வந்தீங்களா தாயில பெற்று போகும்போது சொல்லுங்க ஷேகை கூட கூட்டி போ. எங்க இருக்காங்க ஷேக்? என் கண்ணு இல்ல, என் நெஞ்சு இல்ல, என் கல்வு இல்ல, என் ரூஹ் இல்ல, என் நாடி நரம்பு இல்ல. दिल में जिगर में आंख में बस तू ही तू रहे. दिल में जिगर में आंख में கல்புல இதயத்துல ஈரல் கொலையில கண்ணுல என் உயிரில என் மூளையில நீங்களே தான் நீங்களே இருக்கு. என் உச்சத்துல இருந்து உள்ள கால வரைக்கும் நான் நினைக்கிறேன் என் பைசா தான் இருக்கிறான். என் கண்ணிலே என் கல்வில என் கல்வில ஏன்னா இரவு பகல அவசரத்துல வேலை செஞ்சு வர்றது. தில் மே ஜிகர் மே जान में बस तू ही तू रहे. बोलो भाई, दिल में जिगर बस तू ही तू रहे. எப்பவுமே என் கல்புல என் நெஞ்சில என் உயிரில நீங்க தான் இருக்கணும். என் நெஞ்சில் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உடன் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஊருக்கு போயிட்டாங்க, வக்கீல் மலை ஊருக்கு போனாங்க. பிவி கேட்பாங்க, பல்லவட்டிக்கு போயிட்டு வந்தீங்களே என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சேகபால் வந்தீங்க. பல்லவட்டி சேர மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன், அல்வா கேல்சி வாங்கிட்டு வந்தேன். அது எல்லா ஊர்லயும் கிடைக்குது. அதுவா வாங்கிட்டு வரணும் ஜி. ஊருக்கு திரும்ப என்ன கொண்டு போகணும்? போய் दाग दिल दर्दो जिगर दीदे खूनाब फशा हम भी आए दरे यार से क्या क्या लेकर. என் தர யார் என் ஷேக்குடைய வாசல் வந்து வந்திருக்கிறோம். என்ன கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? தாகதில் தர்தோ ஜிகர். இறைவனுடைய காதலிலே வேகக்கூடிய கல்வி, அழுகக்கூடிய இதயம், கண்ணீரை செந்நீராக்கி வடிக்கக்கூடிய கண்கள், இதைத்தான் வாங்கி வந்தோம் ஷேகுடைய தர்பார்ல இருந்து. அதை கொண்டு போ, ஒரு உள்ளத்துக்குள்ள ஊற வச்சுக்கோ. ஷேகனாயிட்டு எந்திரிச்சு சும்மா போக ஃபைசியா வெளியே போட்டாங்க. நீ ஃபைசியா நடந்து போகும்போது ஃபைசி நடக்கிறேன்னு ஷேக உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு போட்டாங்க. அப்படி கொண்டு போய் வாங்கிட்டு போனேன் சும்மா. அப்ப நம்முடைய இன்பம், நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை இலாஹாக ஒன்றுபடுத்தும் விஷயத்திலே தான். அல்லாஹ்வை இலாஹன் ஒருத்தனை எஜமான ஆக்கணும்னு சொன்னா அதுலதான் பேர் இன்பமே இருக்குன்னு சேகநாய காட்டி கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்து எல்லா காஃபிர்கள் இளைஞர்களையும் பயான் செய்யறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வை இலாஹாக்கி வாழுங்கன்னு சொல்றாங்க. அப்ப காஃபிர்களை என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வச்சிருக்கிறீங்க. இப்ப பார்க்க கல்விக்கு ஒரு கடவுள், காசுக்கு ஒரு கடவுள், பதவி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வைக்க வச்சிருக்கீங்க.
இதுவெல்லாம் பாத்தில், அல்லாஹ் ஒருத்தன் தான் உங்க கடவுள். அல்லாஹ்வே அவங்க இலாஹா விளங்கியிருந்தாங்க, அல்லாஹ்வே கடவுளா ஆக்கியிருந்தாங்க. அவங்க அப்துல்லான்னு பேர் வச்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வே கடவுளா ஆக்கியிருந்தாங்க. அவன் பெரிய கடவுள், இவங்கெல்லாம் சின்ன கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய கடவுளை வச்சிருந்தாங்க. இவர்கள் எல்லாம் கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், அவன் தான் இலாஹ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. அவ்வளோ வேலை எப்படி ஒரு ஆள் செய்ய முடியும்? அவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ தேவைகள் இருக்குது, அவ்வளோ வேலை எப்படி ஒரு ஆள் செய்ய முடியும்? எந்த அளவு அவங்க கடவுள் வச்சிருந்தாங்க. நீயே 1.5 மணி நேரம் பேசிட்டு மற்றவங்க பேசுவான். 6 மணிக்கு 8 மணி அப்போ நீங்களே பேசிடுவாங்க. உட்காருங்க, அடுத்த பாட்டு படிக்குவோம்.